2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்தும் பொது அமைதியை குலைக்கும் நோக்கிலும் ராஜா தனது டுவிட்டர் வலைதள பக்கத்தில் பதிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்ததாக ராஜா மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜா தனது சமூக வலைதளமான ட்விட்டர் பக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அந்தியூ செல்வராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் ஈரோடு டவுன் காவல்துறை ராஜா மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தரப்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மீண்டும் ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது இந்த பதிவை பதிவிட்டது நீங்கள் தானா என்று ராஜா தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ராஜா தரப்பில் ஆம் என்று பதிலளிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ராஜாவின் எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை சந்திக்க அறிவுறுத்தி இந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.